திருச்சிற்றம்பலம். என்ன என்னாச்சு, அதுக்குள்ள எழும்பிட்டீங்களா? ஏ சொல்லமாடா, ஏ புதுப்பால காப்பி எடுத்தாந்தாம்ல. என்ன பண்ண சொல்லுதியே? அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். நம்ம பொழப்பு அப்படித்தானே. ஏன்னா தோசை மாஸ்டர், மாவுல உப்பு போட்டுறாதீங்களோ, நான் அப்பமே போட்டு வச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காய் வாழைக்காலோடு வந்திருக்கும் போல. நான் பிறகு பேசட்டுமா? ஞாபகம் என்னாச்சு, நான் பிறகு கூப்பிடுறேன். சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். இல்லைங்க, ராமேஸ்வரம். வாங்கன்னு சுத்த சைவத்துல கூப்பிட்டேன். சிவசிதம்பரம் திருப்பி சொல்லணும். சிவசிதம்பரம். அப்போ செல்வராஜ். எல்லாரும் நம்மளதான் அப்படி கூப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுதிய? மல்லிகைப்பூ இட்லி, வெள்ளை பணியாரம், தோசை, பூரி கிழங்கு. மீன் எடுத்துட்டு தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கேன். வரேன். தம்பி தம்பி, இங்க வாரோம் வாரோம். சரியான செல்வராஜ் தான் வந்திருக்கிறோம். பாயோட ஆள் தானே? ஆமா. வண்டியை புறத்தால் எடுத்துட்டு வரோம். நான் இப்படியே வரேன். புறத்தாலனா? வண்டியை பின்னாடி எடுத்துட்டு வாரும் ஐயா. சரி, அங்க வச்சுட்டு உள்ள வாங்க. கையில் விட்டு சாப்பிடலாம். செல்வா செல்வா செல்வா, ஏமாந்துட்டு செல்வா. அமுச்சு வச்ச பொருள் முச்சூடும் போயிடுச்சு. புரியலையா ஆண்டவனே? புது ஆளை நம்பி பொருள் அமுச்சு வச்சேன், அப்படியே அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, திருப்பாச்சி அருவாளால வெட்டாம விட மாட்டான் அந்த சுலைமான். யாரை வெட்டணும் பாய்? டேவிட், போலீஸ் செக் பண்ணணும்னு சத்தியமா எனக்கு தெரியாது டேவிட். என்ன நம்பு டேவிட். அண்ணே சொல்லுங்க அண்ணே. விடுங்க பாய். போலீஸ், செக் போஸ்ட், ஆயில், ஏதோ சின்ன பசங்க பேசுறாங்க பாய். வாங்க உள்ள வாங்க பாய். ரகுபீர் எப்படி இருக்கான்? நீயே என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நம்பு செல்வா. சேச்சா வாங்க. நீங்க செல்வா, எவ்வளவு பிசினஸ் பண்ணிருப்போம், எவ்வளவு லாபம் பார்த்திருப்போம். நான் தப்பு பண்ணுவேனா செல்வா? வெத்தலை போடுங்க. சொல்லு. வெத்தலை போடுங்க பாய். போடுங்க செல்வா. போடுங்க பாய். சொல்லமாடா, உள்ள பள்ளி செத்து போய் கிடக்கு, தூக்கி வெளியே போடல. அப்புறம் எங்க தங்க போறிய? உடம்பு வலி தீர ஜாலியா ஒரு 2 நாள் மசாஜ் மாலிஷ்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா தெம்பா ஊருக்கு போலான்னு இருக்கிறோம். புடிங்க. செஞ்ச வேலைக்கு தான் காசை வாங்கிட்டோமே. செஞ்ச வேலையை கொடுத்தாச்சு. இது செய்ய போற வேலைக்கு.